வெள்ளிக்கிழமை எங்கட விட்டு தூக்கி சாப்பாடு என்னென்னு பார்ப்போமா. தொடக்கம் பருப்பு இந்த மாதிரி சிங்களி ஸ்டைலில். அதுக்கு என்ன செய்கிறேன்னு சொன்னால் உள்ளியையும் செத்தல் மிளகாயும் போட்டு நல்லா இடிச்சிட்டு அது கொஞ்சம் எண்ணெயை போட்டு வதக்குங்க, தாளிதம் போட்டு அதோட ஒரு தக்காளியும் போட்டு கொஞ்சம் வதக்கி எடுங்க. உங்களுக்கு உழைப்பு வேணும்னா காஷ்மீர் மிளகாத்தூளை போடுங்க. போட்டுட்டு இந்த கழுவி வச்ச மைசூர் பருப்பை போட்டு இந்த பருப்பு கரையிறதுக்கு முன்னே ஆஃப் பண்ணி எடுத்துடுங்க. அதுக்கு நீங்கள் வந்து கருவேப்பிலையும் போடலாம். இந்த ஓப்பன் பருப்பு கரையாமல் எடுக்கிறதுல தான் அந்த டேஸ்ட் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு 5 சுவையுள்ள சம்பல் என்னென்னு பார்த்திங்கன்னா பாவக்காய், மாங்காய், தேங்காய், மற்றது உரைப்புக்கு மிளகாய், அதோட கொஞ்சம் தயிர், உப்பு, இந்த 5 சுவையும் சேர்த்து ஒரு சம்பல். மூன்றாவதாக பார்த்திங்கன்னு சொன்னால் தக்காளி கிழங்கு குழம்பு, அதோட கொஞ்சம் கத்தரிக்காயை பொரிச்சு போட்டேன். ஏன்னா நாங்கள் கத்தரிக்காய் பிரிக்கிறதானே. நாலாவதாக பார்த்திங்கன்னா பீர்க்கங்காய் கூட்டு. இந்த பீர்க்கங்காய் கூட்டுக்கு அதை வந்து சைனீஸ் ஒக்கரான்னு சொல்லுவாங்க. இதை அந்த தோலை சீவி எடுத்து போட்டு சின்ன சின்ன வெட்டி கொஞ்சம் தேங்காய் பால் போட்டு அவிச்சு எடுக்கிறது, ஒரு பால் கறி மாதிரி. அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் ரசம் இந்த முறை என்ன செஞ்சேன்னா நெல்லிக்காய், தக்காளி, ரச பவுடர், அதோட உள்ளியையும் போட்டு நல்லா அடித்து பிளெண்ட் பண்ணி போட்டு கொதிக்க விட்டுட்டு கொஞ்சம் புளி போட்டு இறக்கினது கொஞ்சம் திக்கான ரசம், அதோட பப்படம்.